மேட்ச் யாருக்கும்ன்றது. நியூ கைஸ் படூர் விசஸ் கோவலாங் யுனைடெட் பி கோவலம். இப்போதான் ஒரு கோவலம் டீம் ஆடி ஒரு இமாலய இலக்கை செட் பண்ணி அசால்ட்டா ஜெயிச்சாங்க அந்த மேட்சை. ஸோ இந்த கோவலம் டீமும் அதே மாதிரி அசால்ட்டா ஜெயிப்பாங்களா இல்லைன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பேக் இன் த கமெண்ட்ரி பாக்ஸ் எஸ் பார்க்கலாம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சா அமையும், எதுவும் சந்தேகம் கிடையாது. ஏன்னா ரெண்டாவது ரவுண்டில் விளையாடுற எல்லாமே கொஞ்சம் டஃபஸ்ட் டீமாக தான் இருக்கும். அந்த வகையில் 17வது நாளான இன்று 6வது போட்டி இப்பொழுது விளையாட இருக்கின்றனர் நியூ கைஸ் படூர் மற்றும் கோவலாங் யுனைடெட் பி டாஸில் வெற்றி பெற்று முதலில் பேட் செய்வதாக அறிவித்திருக்கின்றார். முதல் பந்திற்கான நேரம். ஓகே, கோவலாங் யுனைடெட் பி டாஸை வின் பண்ணி பேட்டிங் ஆடுறாங்க. ஏன்னா இன்னைக்கு நாளில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆன டீம் தான் முக்கால்வாசி ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் பவுலிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் ஜெயிச்சாங்க. அதுவும் லோ ஸ்கோரிங் கேம். அந்த லோ ஸ்கோரிங் கேமை ஈஸியாக சேஸ் பண்ணிட்டாங்க. 45 அப்படின்ற ஒரு ஸ்கோரை ஒரு 2 மேட்ச் மட்டும் தான் பார்த்துருப்பீங்க. அதை ஏன் பிரதர் வீட்ல மீச வச்ச ஆம்பளை 27 பேர் இருக்கும். ஆனா இது வரைக்கும் நீ ஆம்பளை கூட விளையாடியோ பேசி. அது ஆக்சுவலாக டிஜேக்கு அவரே போட்டுக்கிட்ட ஒரு பதிவு. அகலப்பந்தா எஸ். ஸோ டவுன் த லேக் போடப்பட்ட ஒரு பந்து பேட்டில் பட்டிருந்தா மேபி சிக்ஸர் வந்திருக்கும். பேட்டில் படவில்லை, அதன் காரணமாக இங்கே வைட் வந்திருக்குங்க. ஸோ இந்த மேட்ச் இன்னைக்கு டேவோட 6வது போட்டி. இந்த வாட்டி பட்டிருக்கு பேட்ல 6. சூப்பர் ஷாட் வா வா. போன வாட்டி வைடா போட்டாரு, அதனால பேட்ல படல. இந்த வாட்டி கரெக்டா போட்டு கொடுத்தாரு, அடிச்சிருக்காருங்க தூக்கி. ஒரு ஆரவாரமான ஒரு ஆரம்பி. ஓகே, ஒரு ஆரவாரமா ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்றதுக்குள்ளே டிஜே போட்டாருங்க பாட்டா. இப்போ எக்ஸ்ட்ரா கவர்ல ஒரு கிளாசிக்கல் பேட்ஸ்மேன் ஷாட். எக்ஸ்ட்ரா கவர் மேல அடிக்கிறது அவ்வளவு ஈஸி சூப்பர் ஷாட்ங்க. எஸ், சோ லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பியூட்டி இந்த ஷாட். ஆனா என்ன ஒரு வருத்தமான சோகமான விஷயம் என்னன்னா முகேஷ் எங்களால காப்பாற்ற முடியல. அந்த மாதிரி இந்த பால் பவுண்டரி போகல. பொகுல்லே வாங்கியிருக்காருங்க ஷார்ட் பால. ஒரு நல்ல கம்பேக்கிங்க பவுலர் கிட்ட இருந்து. ஈகோவை டச் பண்ணி தோண்டி விட்டார் நினைக்கிறேன். ஒரு 6 2 ரன்னுக்கு அப்புறம். ஸோ பிரஜித் போட வந்திருக்காருங்க ஃபர்ஸ்ட் ஓவரை. இன்னொரு டாட் பால் இங்க. ஸோ பேக் டு பேக் டாட் பால்ஸ் போட்டிருக்காரு பிரஜித். அடுத்த போய் ஐயோ மண்டையில் வாங்கினாருங்க. ஸ்வீப் ஆடுறதுக்கு முயற்சி, ஆனால் நங்குன்னு மண்டையிலே பட்டிருக்கு பாலு. பேட்ஸ்மேன் கொஞ்சம் சேஃபாக ஆடினா நல்லா இருக்கும். வீட்டில் குழந்தை குட்டிலாம் இருக்கு உங்களுக்கு. இந்த வாட்டி ஸ்ட்ரைட்டா லாங்கான் திசையில. ஐயோ என்னங்க டிஸ்டன்ஸை கவர் பண்ண மாட்டாருங்க. கொஞ்சம் தூக்கி கடாசி இருந்தாருன்னா பவுண்டரி போகிறதுக்கான வாய்ப்பாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ அதுவும் இல்லை. பிடிச்சி போட்டாங்க. சிங்கிளோட இங்கே ஓவர் முடிவுக்கு வருது. அட் எண்ட் ஆஃப் ஓவர் 1 10 ஃபார் நோ லாஸ். நம்ம கோவலாங் யுனைடெட் பி கோவலம் 10 ரன்னுக்கு விக்கெட் இழப்பின்றி. இரண்டாவது ஓவரை போடுறதுக்கு லியோ படத்திலிருந்து பார்த்திபனா லியோவான்றதை இன்னும் கொஞ்ச நேரத்தை தெரிஞ்சிடும். விக்கெட் மேலே விக்கெட் எடுத்தாருன்னா அவர் பார்த்திபன் இல்லை
லியோ. நல்ல ஒரு ஹார்ட் லென்த்ல போடப்பட்ட பந்து. இங்க டைமிங் இல்லை, பேட்ஸ்மேனுக்கு க்ளூவும் இல்லை, அதனால ஒரு சிங்கிள் மட்டும் தாங்க. ஆக்சுவலா முதல் ஓவரை தொடர்ந்து இங்க கொஞ்சம் வந்து ஸ்லோ டவுன் பண்றாங்க பேட்டர்ஸ். முதல் ஓவர் என்னதான் 10 ரன் அடிச்சிருந்தாலுமே அடுத்த ஓவர் கொஞ்சம் சேஃபா ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஆடுவாங்களா மாட்டாங்களான்றதை இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும் நமக்கு. டாட் பால் பிரஷர் இங்க கண்டிப்பா தெரியுது பேட்ஸ்மேனுக்கு இடையில பிரஷரு. பார்த்திபனா லியோவா? லியோ கேட்ச். கேப்டன் கேட்ச புடிச்சிட்டாரு, நல்லா ஜட்ஜ்மெண்ட் பண்ணி புடிச்சாரு. ஸோ பார்த்திபனில் லியோ வந்து ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. 3வது பந்திலே நல்ல ஒரு ப்ரெஷரை பில்ட் பண்ணி பேட்ஸ்மேனை அடிக்க ஃபோர்ஸ் பண்ணியிருக்காரு. அது விளைவாக விக்கெட் கிடைச்சது. இங்கே ஷார்ட் பால், ஐயோ விட்டாருங்க. டிவி சரியா தெரியலங்க, கிட்ட போய் உட்காந்து பாருங்க, பக்கத்துல தள்ளி போய் உட்காந்து பாரு. ஸோ விக்கெட்டை தொடர்ந்து இங்கே டாட் பால் வந்திருக்கு பார்த்திபன் ஓவரில். பகுல்ல போட்ட ஒரு பந்து பேட்ஸ்மேன் ஆட திணறாருங்க. ஏன்னா சும்மாறா டேய் நீ கொஞ்ச நேரம் சும்மாறா, கமெண்ட்ரி பண்ண விட மாட்டாங்க இங்க. அடுத்த பந்து இங்க ஷார்ட் பால், கையில விழுதா? இல்ல கையில விழல, கயிறுல விழுந்திருக்கு. கரெக்டா 30 yard சர்க்கிள் கயிறுல விழுந்திருக்கு. ஸோ அதோட இங்க ஓவர் முடிவுக்கு வருது சிங்கிளோட. அட் த எண்ட் ஆஃப் 2 overs இந்த ஓவர்ல வெறும் 2 ரன் மட்டுமே. ஓகே, இந்த ஒட்டுமொத்த டோர்னமெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ரி வந்து நான் அருண் இப்போ அந்த குரல் தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அண்ட் அதை தொடர்ந்து வந்து எங்களோட நம்ம ஃபேவரட் வந்து சங்குமார் அண்ணன், ஸோ அவருமே வந்து எங்களோட கமெண்ட்ரி பண்ணிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து மது ப்ரோ அவருமே கூட சேர்ந்து கமெண்ட்ரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னும் ஒரு ஆள் இன்னைக்கு வரல, அவர் வந்து நான் நாளைக்கு வந்து அவருக்கு தனியாக இன்ட்ரோ போட்டுக்கிறோம். இங்கே 3 பேர் தான் வந்து இன்னைக்கு மேட்ச் வந்து கமெண்ட்ரி பண்ணிட்டு இருக்கோம். கேளுங்க கேட்டு கொண்டாடுங்க. எஸ், மிக்க நன்றி அருண்குமார். என்னப்பா இங்க ஸ்ட்ரீமிங்ல இந்த ரிச்சர்டை கூட்டு போய் இங்க போலிங் போட வராங்க நினைக்கிறேன். ரிச்சர்டு எங்க இருக்கு? ரிச்சர்டு காணோம். ஃபீல்டு உள்ள இருக்க ரிச்சர்டு. ஸோ 3வது ஓட போறது வர்றது ரிச்சர்ட். ஐயோ பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு பாடு. அதான் உன்கிட்ட மாட்டிட்டு எல்லாரும் பாடுறாங்க பாடு. நோ பால். நிஜமாவே சொல்ல போனா டிஜே கிட்ட இருந்து இங்க சேர் கேர்ள்ஸ் கமெண்ட்ரி நிறைய பேர் மாட்டின்னு துவைக்கிறோம். ஆமா, நான் பைத்தியம் தெரிஞ்ச ஒன்றும் பண்ண முடியல. அதுதான் அங்க ஒரு பெரிய டிராபேக். நாமனா சாதா பைசம், அது அமாவாசை பைத்தியம். அது குழப்பத்துல பிறந்தவனா இருக்கான் டிஜே. இப்படிதானா இல்ல அமாவாசை பௌர்ணமிக்கு மட்டும் இப்படியா? குழப்பத்துல பிறந்தவனே சும்மாறா. அடுத்த வந்து அடிச்சிருக்காரு லெக் சைட்ல. கேட்சா இல்ல, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாரு ஃபீல்டருங்க. ஏன்னா பால் போனது ரோப்பை தாண்டி. ஸோ இன்னொரு 6 வந்திருக்கு. பாட்டு போடியா?
ஸோ இப்போ தான் பேட்டிங் டீமுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஜின் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். 2 இழுத்துருக்காங்க இப்போ தான். இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிறதுல இவங்களும் கொஞ்சம் பெட்ரோலை ஊற்றி விட்றாங்க உள்ள ஒய்டு போட்டு. ஸோ செகண்ட் ஓவர் சூப்பராக நிறுத்தி கொடுத்தாரு பார்த்திபன் அண்ட் ரிச்சர்ட். ஓவரில் இங்கே ஒரு பாலில் 4 ரன் வந்திருக்கு. ஸோ ஃப்ரீ ஹிட்டாக கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம கோவலாங் யுனைடெட் வி கோலம். சரியான பாலுங்க. இந்த பால்லாம் வச்சுக்கின்னு நீங்கள் வைடு போட்டிங்கன்னா கண்டிப்பாக கேப்டன் உங்களை திட்டுவார். அந்த திட்டு வாங்கிக்கோங்க. நீங்கள் திட்டுறதுன்னு தப்பிக்கணும்னா அடுத்த பாலும் டாட் பால் போட்டு அமைதியாக போயிடுங்க நீங்களே. இந்த மாதிரி பால் தான் கேப்டனு கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த பாலை இங்கே பவுலர் போட்டுட்ருக்காரு. எனக்கு தெரிஞ்சு கண்ட கனவெல்லாம் இங்கே நனவாகும்னு சொல்லிட்டு பேட்ஸ்மேன் தோணிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். லெக் சைடில் திருப்பியும் தட்டி விட்டுருக்காரு. இந்த வாட்டி சிங்கிள் மட்டும் தான், பெரிய இம்பேக்ட் எதுவும் இல்லை பேட்டிங்கில் பொறுத்த வரைக்கும். ஃபஸ்ட்டில் ஜஸ்ட் 6 ஒன்று வந்துச்சு நோ பாலில். அதுவும் அந்த நோ பால் காரணத்தினால தான் ஃப்ரீ ஹிட்டில் ஒரு 6 வந்துச்சு. அப்புறம் ஒரு ஒயிட் 2 டாட் பாலை தொடர்ந்து இங்கே சிங்கிள். ஸோ 4 பால் முடிச்சிருக்காருங்க ஃபைனலாக இந்த ஓவரில். இன்னும் 2 பால் இருக்கு, வெயிட் பண்ணி பார்க்கலாம். காத்துல 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 யாருமே இல்லை. நோமான் ஸ்டாண்டில் உழுது பால், எந்த பயனும் இல்லை. ஏன்னா ஒரு ஷாட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிற முயற்சியில் தான் அடிக்கிறாங்க. ஆனால் சரியா பட மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? பேட்டிங் டீம் அவங்களுக்கு ஒரு யுவராஜ் சிங் தேவைப்படுது. 6 பால் 6 சிக்ஸர் வச்சாங்கன்னா கொஞ்சமாவது மனசு தேத்திக்கிற மாதிரி ஒரு டோட்டலில் போடுவாங்க ஸ்கோர் போர்டில். அம்பையர் செலம் மாதிரி நிற்கிறாப்புல. ஸோ அந்த டாட் பாலோட இங்கே ஓவர் முடிவுக்கு வருது. அட் த எண்ட் ஆஃப் 3 overs 23 ஃபார் நோ லாஸ். மணிக்கம் ஒரு விக்கெட். ஓகே, ஸோ இங்கே 23 ரன் வந்திருக்கு 3 ஓவரில். சொல்லிக்கிற மாதிரி ஒரு ஸ்கோர் இல்லைனாலும் ஆரம்பித்ததுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கோர் தான். ஏன்னா செகண்ட் ஓவர் போட்டது பார்த்திபன் இல்லை, லியோ போட்டு பயங்கரமா அங்கே காமிச்சிட்டார் அவர் யாருன்னு. இப்போ அடுத்த ஓவரை போடுறதுக்கு வர்றது பத்ரி. ஸோ அஜித் இப்போ ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. இல்லைங்க, என்னங்க போங்க. பேட்டிங்கில் ஒரு வேகமே இல்லை. இங்கே ஒரு லைட்டாக கொஞ்சம் மந்தமாக போயிட்டுருக்கு. இன்னிங்ஸை கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் இங்கே பேட்ஸ்மேன். ஸ்டார்ட் பண்ண முயற்சி செஞ்சாங்க, ஆனால் நான் ஸ்டார்ட் பண்ண விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள தூக்கி போட்டார் பத்ரி. 2வது பால்லையே விக்கெட்டை எடுத்திருக்காரு. அதுவும் ரேர் சினாரியோவா போல்டு வந்திருக்கீங்க இங்கே. செட் ஆகுது இந்த வேலை நான் வச்சுக்கிறேன்.
அதான் பழைய பிள்ளைங்க பாசமா வச்ச பேர் ஆத்தா வந்து யாரை மன்னிச்சாலும் மன்னிப்பா, டிஜே மட்டும் மன்னிக்கவே மாட்டா. ஏன்னா அவன் பண்ற வேலையெல்லாம் அப்படி இருக்குது. எங்க ஃபுல் டாஸ ஹைட்டா விட்டுறாரு, இன்னொரு விக்கெட்டு. ஸோ பேக் டு பேக் விக்கெட்ஸ். இப்போ ஆன் ஹேட்ரிக்ல இருக்காருங்க பத்ரி. எடுப்பாரா ஹேட்ரிக் எடுத்தாருன்னா கண்டிப்பா அவங்க டீமுக்கு பயங்கர பூஸ்டா இருக்கும். ஸோ டிஜே புட் த சாங் ப்ளீஸ். ஒயிட் பால். ஏடா என்னங்க ரிவ்யூ கேட்டிருக்காங்களா? எஸ் சார், ரிவ்யூ போயிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் அந்த ரிவ்யூவாக இருந்தாலும் ஹேட்ரிக் டினைடுங்க, ஜஸ்டிஸ் டினைட் மாதிரி ஹேட்ரிக் டினைட். ஸோ ஒயிடுக்கு இங்கே ரிவ்யூ கேட்கப்பட்டிருக்கே பவுலர்னால. ஓகே, ஒயிட் என்ற கால், ஒயிட் என்ற மணி ஒலித்திருக்கிறது. அண்ட் ரிவ்யூ இங்கே இழந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த பந்து நோபாலா? எஸ் நோபால். விக்கெட், 2 விக்கெட் எடுத்த மாதிரியா போடுறாருன்னு கேட்டிங்கன்னா இல்லை. எனக்கு தெரிஞ்சு 2 விக்கெட் எடுத்த பத்ரியோட ஆவி வெளியில போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அவர் உடம்புல இருந்து. ஸோ ஃப்ரீ ஹிட் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். நல்லா போயிட்டு இருந்த ஒரு நாசமாக போச்சுங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இங்கே உண்மையாக்கும் விதமாக பத்ரி வைடு மேலே வைடாக போட்டிருக்காரு. திருப்பியும் ஒரு வைடுன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, கரெக்ட் பால். ஆஹா, ஃப்ரீ ஹிட் பால் நல்லா சூப்பராக போட்டிருக்காரு. இப்போ திருப்பி அந்த ஆவி உடம்புக்குள்ள வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமும் நல்லா போட்டு முடிச்சாருன்னா அவங்க டீமுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன். இது ஒரு வைடு. ஆக்சுவலாக நீங்கள் வந்து கண்டுக்காதீங்க, இதெல்லாம் டிஜே வந்து அவனுக்கு அவனே போட்டு கவுண்டர் இதெல்லாம். ஏன்னா அவன் தான் காமெடி பண்ணுறன்ற பேரில் கருமாதி பண்ணிட்டு இருக்கான். அடிச்சிருக்காரு இங்கே. பெரிய ஷாட்டு ஒன்றும் இல்லைங்க, பெருசாக சொல்லிக்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் சிங்கிள் மட்டும்தான். ஸோ இன்னும் ஒரு பால் பாக்கி இருக்கு. அந்த ஒரு பாலில் பெரிய ஷாட் வருமா? இப்போ வரைக்கும் பெரிய ஷாட் ஒன்றுமே வரல. திரும்பியும் பெரிய ஷாட் வந்துச்சானா இங்கே ஐயோ கேட்சுக்கான வாய்ப்பு. அண்ணா செம்ம ஃபீல்டிங். இங்கே நல்ல ஒரு ட்ரையு, பவுண்டரியை பொருட்படுத்தாமல் அந்த கேட்சை பிடிச்ச ஃபீல்டர் பேர் என்னன்னு தெரியல. எக்ஸலண்ட் எஃபர்ட். இங்கே அந்த 2 ரனோட இங்கே ஓவர் முடிவுக்கு வருது. அட் த எண்ட் ஆஃப் ஓவர் 4 30க்கு 3 விக்கெட் இருந்திருக்காங்க. ஸோ 30 for 3 நம்ம கோவ்லாங் யுனைடெட் பி. டிஜே புட் தி சாங் ப்ளீஸ்.
நான் தான் இருக்கேன்ல. ஸோ 4 ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை எவ்வளோப்பா ஸ்கோர்? ஸோ 4 ஓவர் முடிவில் 30க்கு 3 விக்கெட் இழந்திருக்காங்க. 30 ரன்ஸ். எஸ் 30 ரன்ஸ். கணேஷ் ஒரு பெரிய ஸ்கோர் இல்லைனாலும் கண்டிப்பாக மனசு தேத்திக்கிற மாதிரி ஒரு ஸ்கோர் தான் சொல்லணும்னா. பத்தவே பத்தாது இந்த ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு. பட் எனிதிங் கேன் ஹேப்பன் இன் கிரிக்கெட். சொல்லவே முடியாது. ஏன்னா இந்த மேட்சே அப்படியே வந்து உல்ட்டாவாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ கடைசி ஓவரை நம்பிக்கையோடு போகிறதுக்காக ஜெயபிரகாஷ் வராரு. நியூ கைஸ் படூருக்கு நியூ பவுலர் இங்கே வந்திருக்காரு. ஷார்ட்டா போடப்பட்ட பந்து ஹைட்டு போயிருக்கு. டிஸ்டன்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஆனா 1 பவுன்ஸ் போற வரைக்கும் டிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ சொன்ன மாதிரி திருப்பு முனை ஆறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அண்ட் அதை உண்மையாக்கும் விதமாக இங்கே ஒரு பவுண்டரி வந்திருக்கு. அண்டு எனக்கு தெரிஞ்ச எல்லா ஃபீல்டையும் உள்ளே வைக்கிறாங்க. அட்டாக்கிங் ஃபீல்ட் செட் இங்கே வருது. லெக் சைடில் யாருமே வெளியில் இல்லை. அடேங்கப்பா, என்ன ஸ்ட்ராட்டஜிக் மூவ் இது. ஆஃப் சைடில் போடுறதுக்கான ஒரு முயற்சின்னு நினைக்கிறேன். எஸ், ஸோ ஆஃபில் மெயின்டைன் பண்ண போகிறாரு. முடிஞ்சா அடிச்சிக்கப்பா அப்படின்ற ஒரு தில்லுக்கு தொட்டு போலிங்க ஜெயபிரகாஷ் இருந்து. ஆஃப் சைடில் போட்டாரு. ஆனால் எங்கேயோ தூக்கி போட்டிருக்காரு. ரொம்ப தள்ளி போட்டிருக்காரு ஆஃப் சைடில். மூணாவது பால் இங்க இல்ல, திருப்பியும் ஒரு வைடு. எனக்கு தெரிஞ்சு ஆஃப் சைடில் போடுறது தான் பிளானு. ஆனால் அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகலை இப்போ வரைக்கும். நம்ம நியூ கைஸ் படூருக்கு அண்ட் ஸ்டார்டிங் வித் அ பவுண்டரி. அவங்க இந்த ஓவரில் கோலாங் யுனைடெட் பி. அதை தொடர்ந்து 2 வைடு வந்திருக்கு. 6 ரன் ஒரு பால்ல. இதே பால் தான் வேணும். இந்த பால் எல்லா பாலும் இதே லென்த்து இதே லைனு போட்டாருன்னா பேட்ஸ்மேன் அடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுதான் இப்போ நம்ம பார்த்தோம். ஆஃப் சைடில் அடிக்க முயற்சி, பட் பரல சரியா. என்னடி வாய்ஸ் இது? உன் வாய்ஸோட நல்லா தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. இது எஜ்ஜி. இது கீப்பர் பாஞ்சி பிடிக்க முயற்சி. பால் மேலே பாயாம வேற எங்கேயோ பாஞ்சிருக்காரு. அதனால இங்கே விட்டுருக்காருங்க. ஜஸ்ட் அ சிங்கிள். ஸோ பிளான் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தான் சொல்லணும் நம்ம நியூ கைஸ் படூருக்கு. மூணு பால் இருக்கு இன்னும். இந்த ஓவர்ல பெரிய ஷாட் வருமா? அடிச்சிருக்காரு பெரிய ஷாட்டு. டிஸ்டன்ஸ் போகல. கண்டிப்பா டிஸ்டன்ஸ் போகலனாலே இங்க 2 ரன்னுக்கான வாய்ப்பு. ஆஹா, சே, கொஞ்சம் மண்ணு கிரவுண்டா இல்லாம நார்மல் கிரவுண்டா இருந்தா 1 பவுன்ஸ்ல கரெக்டா கீப்பர் கையில வந்து அடிச்சு இங்க ஒரு ரன் அவுட் வாய்ப்பு பார்த்துருப்போம். ஆனா பார்க்க முடியலையே. ஏன்னா இது பீச் கிரவுண்ட், நம்ம கோவளம் மண்ணு. அடுத்த பந்து அடிச்சிருக்காரு லெக் சைட்ல. காத்துல நின்றுச்சு. லட்டு கேட்ச பிடிச்சிட்டாரு இங்க ஃபீல்டர். சோ டிஜே புட் தி சாங் பிளேஸ் ஃபார் திஸ் விக்கெட். கோவளம் யுனைடெட் பி மிக சிறப்பாக
விளையாடும் ஒரு அணி. அடுத்தது கோவளம் ஹிட்மேன் இறங்கி கொண்டிருக்கின்றார். ஒரு பெரிய ஹிட் எதிர்பார்க்கிறோம் ஹிட்மேன் கிட்ட இருந்து. ஆனா என்ன கொஞ்சம் லேட்டா வந்திருக்காரு, அதுதான் ஒரு பெரிய ஹிட்மேன் drawback. லேட்டா வந்தாதான் ஹிட்மேன். முதல் பந்து இங்க அவரு டாட் பாலா கன்வெர்ட் பண்றாரு கார்த்தி. சங்குமாம்ஸ் ஹிட்மேன் எப்பவுமே ஓப்பனிங் தான் வருவா சங்குமான்ஸ். ஸோ அந்த டாட் பாலோட ஓவரும் இங்கே முடிவுக்கு வருது. ஓவர் மட்டும் முடிவுக்கு வருதான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இன்னிங்ஸே முடிவுக்கு வருது. அந்த முதல் இன்னிங்ஸில் அடிச்ச ஸ்கோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 40. ஸோ கோவளம் யுனைடெட் பி அடிச்ச ஸ்கோர் 40. போன மேட்ச் 45 அடிச்சே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக சேஸ் பண்ணிட்டாங்க. இந்த 40 எத்தனை ஓவரில் சேஸ் பண்ணுறாங்கன்றது தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ அன்டில் தென் இட்ஸ் ஷார்ட் இன்னிங்ஸ் பிரேக். அண்ட் இதோட நானும் வந்து கமெண்ட்ரி பாக்ஸ் வந்து விடைபெறுகிறேன். அண்ட் என்னுடைய டார்கெட் 41 41 டார்கெட் சங்குமாம்ஸ். எஸ், நடைபெற்று முடிந்த 6வது போட்டி, 17வது நாளுக்கான 6வது போட்டி செகண்ட் இன்னிங்ஸை நோக்கி கொண்டு இருக்கின்றது. டார்கெட் கோவளம் யுனைடெட் பி டார்கெட் 41 கொடுத்துருக்காங்க. ஸோ நியூ கைஸ் படூர் அதை கரெக்டாக சேஸ் பண்ணி முடிச்சு வெற்றி பெறுவாங்களான்னு பார்க்கணும். இல்லை கோவளம் யுனைடெட் பி டிஃபெண்ட் பண்ணுவாங்களான்னு பார்க்கணும். அவங்கள சிறந்த பவுலர்லாம் இருக்காங்கன்னு தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ ஒரு 2 ஓவர் பெர்ஃபெக்டான 2 ஓவர் வேணும். ஸோ அந்த 2 ஓவர் கொடுத்தா கடைசி வரைக்கும் ட்விஸ்ட் கொண்டு போயினே இருக்கலாம், சுவாரஸ்யமாக கொண்டுட்டு போயினே இருக்கலாம். கண்டிப்பாக மாம். ஸோ இதோட நானும் கமெண்ட்ரி பாக்ஸ் வந்து விடைபெறுகிறேன். என்னுடைய நண்பர் கோ கமெண்டேட்டர் அருண் குமார் டேக் ஓவர் பண்ணுவார். ஓவர் டு யூ அருண் ப்ரோ. ஸோ நெக்ஸ்ட் ஆட போற டீம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் 220 கைஸ் காணத்தூர் ரெட்டிகுப்பம் வர்சஸ் எவர்கிரீன் கிரிக்கெட் டீம் மானாமதி. ஸோ 2 டீமும் தயார் நிலையில் இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். ஸோ 220 கைஸ் காணத்தூர் ரெட்டிகுப்பம் வர்சஸ் எவர்கிரீன் கிரிக்கெட் டீம் மானாமதி. ஸோ 2 டீமும் தயார் நிலையில் இருங்க. அவங்க ஆதார் கார்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க. எஸ், அடுத்த போட்டிக்கான டாஸ் தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். அந்த இரு அணி 220 கைஸ் காணத்தூர் ரெட்டிக்குப்பம் மற்றும் எவர்கிரீன் கிரிக்கெட் டீம் மானாமதி. ஸோ இந்த இரு அணிகளும் தயார் நிலையில் இருக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். அந்த இரு அணிகள் கேப்டன் ஜெர்சி அணிந்து கொண்டு டாஸுக்கு தயாராகும்படி கேட்டுக்கொள்கின்றோம். ஸோ 2வது இன்னிங்ஸை நோக்கி 6வது போட்டி 2வது இன்னிங்ஸை நோக்கி போய்கொண்டிருக்கின்றது. டார்கெட் 41 கோவளம் யுனைடெட் நிர்ணயித்திருக்கின்றார்கள். அதனை சேஸ் செய்ய நியூ கைஸ் பேட்ஸ்மேன் நான் கூட கீழே தான் விழுந்துட்டாங்களோ நினச்சேன். ஓகே, அது ஒரு ஸ்டெப்புன்றது அப்போ தான் தெரிஞ்சுது. ஓகே, இருந்துட்டு போகுது. இன்றைய போட்டி மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் திருப்பூர் வடக்கு ஒன்றியம் சார்பில் நம்மளுடைய கோவளம் ஊராட்சி மன்ற தலைவர் மரியாதைக்குரிய திருமதி ஜே சோபனா தங்கம் சுந்தர் அவருடைய ஏற்பாட்டில் மிக கோலாகலமாக மே 4ஆம் தேதி நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனத்துறை அமைச்சர் அண்ணன் தாமோ அன்பரசன் அவர்கள் துவக்கி வைத்து அதனை தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய ஒன்றிய பெருந்தலைவர் எங்களுடைய அண்ணன் SRL ஜீதயவர்மன்
அவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே எங்களுடைய விளையாட்டு குழு குறிப்பிடும்படியாக 274 அணிகளின் விளையாட்டு வீரர்கள் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் பிறந்த நாள் கோலாகலமாக தமிழகம் தோறும் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் மற்றும் துணை முதல்வர் அவர்கள் சிறப்பான முறையில் விளையாட்டு போட்டிகளை முன்னெடுத்து இந்த நம்மளுடைய முத்தமிழறிஞருடைய பிறந்த நாள் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. அந்த வகையிலே 2வது வருடம் நம்முடைய கோவளம் ஊராட்சி கடற்கரையில் மிக சிறப்பான ஒரு மெகா தொடர் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த வருடம் 30 நாட்கள் இந்த கிரிக்கெட் மெகா தொடர் நடைபெறும் அளவிற்கு போட்டிகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் 15 நாட்களை கடந்து ஒரு மாதத்தின் 15 நாட்களை கடந்து 17வது நாள் நாம் இந்த போட்டிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த போட்டியில் இன்றைய தினம் கமெண்டேட்டர்ஸ் அண்ட் சேர் கேர்ள்ஸ் அண்ட் லைவ் ஸ்ட்ரீமிங் அண்ட் அம்பையர்ஸ் இவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே ஒரு பெரிய தேங்க்ஸ் எங்களுடைய விளையாட்டு குழுக்கு சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பிடும்படியாக எஸ்டிஎஸ் ஃபவுண்டர் திரு ஜே சுந்தர் அவர்கள் உங்களுக்கெல்லாம் இந்த நேரத்திலே நன்றியினை கூறிக்கொண்டிருக்கின்றார். ஏனென்றால் உங்களுடைய மகத்தான இந்த பணி இந்த ஒரு பெரிய டோர்னமெண்ட்டுக்கு உந்துதலாக இருக்கின்றது. எனவே உங்களுக்கு மீண்டும் மீண்டுமாக ஒரு பெரிய தேங்க்ஸை சொல்லிக் கொள்கின்றோம். அடுத்த இன்னிங்ஸ் துவங்கப்பட இருக்கின்றது. முதல் பந்து வீச தயாராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒன்ஸ் அகேன் இந்த போட்டியினை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் எங்களுடைய பெரிய தேங்க்ஸை கூறிக்கொள்கின்றோம். மேலும் இங்கு வந்து பார்த்து கொள்கின்ற அனைத்து பார்வையாளர்களுக்கும் எங்களுடைய ஒரு பெரிய தேங்க்ஸை கூறிக்கொள்கின்றோம். ஏனென்றால் நீங்கள் இல்லை என்றால் இந்த பெரிய தொடருக்கு ஒரு வெற்றியை தேடித்தர முடியாது. அந்த வகையிலே உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிக்க போது ஒன் ஆஃப் த லோ ஸ்கோர் அகைன். செகண்ட் இன்னிங்ஸ்ல நான் கமெண்ட்ரியில் அருண் முதல் பாலே வந்து லெக் சைடு தான் நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சார். பட் ஆனால் வந்து அது ஒரு டாட் பால் சைடில் பட்ட காரணமாக டாட் பால். இங்கே மறுபடியும் அங்கிட்டே தான் குறி வைக்கிறார். பட் ஆனால் பால் அடிக்க வேண்டிய பால் அது கிடையாது. ஸோ ஒரு மிட் விக்கெட் திசையில் குறி வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸ்கொயர் லெக்கில் வந்து பால் அதுக்கேற்ற மாதிரி இன்னும் வரல. நல்ல பவுலிங் சோஃபா. 2 பால் டாட் பால். சுற்றுக்கு மிக அற்புதமாக பந்து வீசிய ராஜேஷ். அவ்வளவுதான் சொன்னது அப்படியே கேட்டுருச்சு போலயே. இங்க மறுபடியும் ஒரு 6. வெல்கம் பவுண்டரி. மறுபடியும் லோ ஃபில்டர்ஸ் ரொம்ப ஃபாஸ்டா போட்டுருக்காரு. பட் அதையும் மீறி நான் ஃபாஸ்டா செம்ம ஷாட். பிரகா பேக் டு பேக் 6 இங்க. ஸோ வெல்கம் வாம் பவுண்டரி. மறுபடியும் 40 ரன் ஆன் போர்டு இது பண்ணிட்டு இப்படி பேக் டு பேக் 6 போனால் நல்லா இருக்குமா அப்படின்ட்டு தெரியல. ப்ரோ என்ன ப்ரோ நீங்க ஹேட்ரிக் ப்ரோ நீங்க எழுதுங்க ப்ரோ. ஹேட்ரிக் 6 ரொம்ப நாளைக்கு அப்புறம். நல்ல அடி, நல்ல ஸ்டார்ட், நல்ல பேட்டிங். ஓ இந்த பால் மீண்டும் ஒரு ஃபுல் டாஸ். பவுண்டரியா இல்லனே
கேட்ச் கொஞ்சம் மிஸ்ஸு, மேபி ஒரு 2 ஸ்டெப்பு பின்னாடி இருந்தால் கேட்ச் வாய்ப்பு இருந்திருக்கும் மிட் ஆஃபில். பட் ஆனால் வந்து ஃபீல்டர் பின்னாடி 2 பேர் தான் வைக்க முடியும் சர்க்கிளுக்கு வெளியே. ஸோ அந்த காரணத்தினால வாய்ப்பு இல்லை. மேபி சர்க்கிள் எட்ஜில் இருந்தால் ஒரு கேட்ச் பாசிபிலிட்டிஸ் இருந்திருக்கும். பட் அது ஒன்றும் கிடையாது. கேட்ச் ட்ராப் ப்ளஸ் ஒரு சிங்கிள். அதோட முதல் ஓவர் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா 19 ரன்ஸ் ஆன் த போர்டு இப்போதைக்கு போட்டுருக்காங்க. நல்ல ஸ்டார்ட். முதல் ஓவர் பவர் பிளே வெற்றிகரமாக முடிஞ்சது. பவர் பிளே முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா 19 ரன் ஆன் த போர்டு அடிச்சிருக்கிறாங்க. லோ டோட்டல் தான், பட் இருந்தாலுமே வந்து டிஃபெண்ட் பண்ணலாம். பண்ணால் அந்த மேட்ச் ரொம்ப க்ளோஸாக போகும். இன்றைக்கி டேவோட செகண்டா இல்லை, இதுக்கு முன்னாடி 45 அடிச்சிட்டாங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பரில் நிற்குது இந்த டோட்டல். ஸோ ஒன் ஆஃப் த லோவஸ்ட் டோட்டலாக டுடேஸ் டேக்கு இருக்குது. ஸோ கொஞ்சம் கஷ்டம்தான். 45 ரன்னே கொஞ்சம் அடிச்சிட்டாங்க. ஸோ 41 ரன். அதை மட்டும் நாங்க சும்மாவா விடுவோம்? எங்கேயோ தூக்கி அடிச்சாருங்க. எதுவா இருந்தாலும் சரி எங்களுக்கு அடி தூக்கி அடிச்சாரு. ஆனா கப்புள்ஸ் பாருயானே. பேக் டு பேக் சிக்ஸர் மட்டுமே அடிச்சுக்கிட்டு இருக்காரு இங்க ஒருத்தர் தனியாளான்னு. இந்த மாதிரி லோ ஃபில்டர்ஸை பிக் பண்ணலை, வேணும்னே பண்ணிட்டாரோ. ஸோ ஜஸ்ட் ஒரு சிங்கிள் ஓடிக்கலாம் அப்படின்னு. சிங்கிள்னா மாற்றி எடுக்கிறாங்க, மண் எடுக்கிறாங்க, கடைசியில் பால் எடுத்து எரிஞ்சிட்டாங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு சிங்கிள் அங்கே T+ ஸ்கொயரில். முக்கியமாக சொல்லணும் 40 ரன்னு அப்படின்ட்டு இருக்கிறப்போ டாட் பால் கொஞ்சமாவது பார்க்கணும். அப்படி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஸ்லோவர் பால் அவுட்டு. ஆமாம் வா வெல்கம் விக்கெட் பா. இல்லை கார்ட் பிஹைண்டுங்க. நல்ல கேட்சு. சிக்ஸ் மலையாக பொழிஞ்சதுக்கப்புறம் ஒரு விக்கெட் விழுந்துருக்குதுங்க. அதே மாதிரி ஃபுல் டாஸ், அதே ரிசல்ட்டான்னு கேட்டிங்கன்னா பவுண்டரி வந்துருக்குதா? அதே ரிசல்ட் தான், பவுண்டரி அகைன். வெல்கம் டாட் பால். நல்ல பால். ஆக்சுவலாக ரொம்ப பாலை உள்ளே விட்டிங்களேனே. ஃப்ரண்ட் ஃபுட்டில் போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். எஜ்ஜு கூட வாய்ப்பு இருந்திருக்கும், யாருக்கு தெரியும். பட் ஆனால் பால் நல்ல பால். ரொம்ப தூக்கி போட்டு உள்ளலாமா வெளியலாமா பேட்டரியை குழப்பி விட்டாரு. ஓகே, பெட்டர் பால். ஆனால் கரெக்டாக போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ டவுன் த லேக் தட் இஸ் அ வைடு. எக்ஸட்ராஸ் போடலனாலும் பட் ஆனால் இருந்தாலுமே ரன்னு நிறையா வந்துருச்சு. ஸோ அதுவே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான் இங்கே நியூ கைஸ்க்கு. நல்ல பால். டாட் பாலோட ஓவர் முடியுது. ரெண்டாவது ஓவர் முடிவில் ஸ்கோர் 31 ஆன் த போர்ட். DJ Hen.
ஓகே, இன்னும் கொஞ்சம் ரன்கள் தேவை இந்த சேஸில், அவ்வளோதான். பட் ஆனால் ஓவர்கள் இன்னும் பாக்கி இருக்குது. 3 ஓவர் வெளியே இருக்கிற நிலமையில் ஜஸ்ட் கொஞ்சோண்டு தான் ரன்னு தேவை. அடித்து முடிப்பாங்களா, எவ்வளோ வந்து முடிக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்கணும். பார்ப்போம் இந்த சேஸை எவ்வளோ தூரம் போகுதுன்னு. ப்ரோ ரொம்ப டைம்லாம் இல்லை ப்ரோ, எனக்கு வீட்டுக்கு டைம் ஆச்சுன்ற மாதிரி இந்த மனுஷன் வந்ததுலேருந்து அடிச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன கோவம்னே தெரியல. என்ன ப்ரோ, யார் மேலே ப்ரோ காண்டு உங்களுக்கு? என்ன மாதிரி அடிக்கிறீங்க? ஸோ நெக்ஸ்ட் ஆட போற டீம் கேப்டன் வாங்க. 220 guys, கேப்டன். கொஞ்சம் மிஸ்ஸுப்பா. எவர்கிரீன் கிரிக்கெட் டீம் கேப்டன். எவர்கிரீன் கிரிக்கெட் டீம் கேப்டன் பாருங்க. நியூ கைஸ் டீம் அங்க லக்கோட்ல பாருங்க. பாருங்க அவங்க டீம் டி-ஷர்ட்ட பாருங்க. எவர்கிரீன் கிரிக்கெட் டீம். அதுவே கிரீன் கலர்ல. கொஞ்சம் மிஸ்ஸப்பா. படையப்பா என்னப்பா முடிச்சு விடப்பா அப்படின்ற மாதிரி தான் அவங்க லக்கோட் மைண்ட் வைஸ் இருக்குது. சோ அருண் அண்ணா, சோ நெக்ஸ்ட் மேட்ச்க்கான டாஸ் இப்ப நடக்க போகுது. சூப்பர். 220 guys, கானத்தூர் ரெட்டிக்குப்பம் வர்சஸ் எவர்கிரீன் கிரிக்கெட் டீம் மானாமதி. ஸோ 2 டீம் கேப்டனும் இங்கே தான் இருக்காங்க. டாஸ் யார் கேட்க போறீங்க? அவர் கேட்கட்டுங்களா? ஸோ மானாமதி எவர்கிரீன் கிரிக்கெட் டீம் கேப்டன் வந்து டாஸ் கேட்க போறாங்க. ஹெட்ஸ்ன்னு சொல்லியிருக்காரு. ஹெட் சிட்டிஸ். ஸோ டாஸை வின் பண்ணியிருக்காங்க எவர்கிரீன் கிரிக்கெட் டீம் மானாமதி. பவுலிங் ஃபர்ஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 டீமுக்கும் ஆல் த பெஸ்ட். நோ பால். எங்க மாத்தி சிங்கிள் போயிட்டு ஒரு டிராப் கேஷா நடுவில் நடந்துச்சு டாஸ் டைம்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நோ பால் போட்டிருக்காரு. அண்ட் இலவச அடி. இலவச அடி. இது வெளியே போகுமா? இன்னும் 1 எடுத்தா வின்னு. மேட்ச் டைல இருக்கு. ஒன்னே எடுத்தா வின்னு. பட் ஆனால் ரூல் தான். 1 ரனுக்காகலாம் நாங்கள் அம்பையர்ஸ் வந்து பாரபட்சம் பார்க்க மாட்டாங்க. எத்தனை ரன் இருந்தாலும் பவுலர் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஏதாச்சும் இப்போயே நான் சம்மரி சொல்லிடலாமா? ஏன்னா 1 ரன் அடித்தா வின்னு. ஸோ இப்போயே வந்து சொன்னால் டக்குன்னு ப்ரெசன்டேஷன் முடிச்சுட்டு அப்புறம் அடுத்த மேட்ச் போகிறது கரெக்டாக இருக்கும். ஸோ 1 ரன் அடித்தா வின்னு. புதிய பவுலர் உள்ளே வந்திருக்காரு. விக்கெட் எடுப்பாரா? அங்கே என்ன போகவே இல்லையா அப்படின்ற மாதிரி காட்டிக்கிட்டாரு. கொஞ்சம் பொறுமை சாமி, பொறுமை. அவ்வளோதான், நோ பால். அண்ட் அதோட மேட்ச் முடிஞ்சு. ஆக்சுவலாக பேட்டர் வந்து நான் 6 அடிச்சு தான் வின் பண்ணுவேன்ற ஒரு மைண்டில் இருந்திருப்பார் போல. பட் ஆனால் முடியலை. பெற்ற நியூ காய்ஸ் படூர் அணியினருக்கு வாழ்த்துக்கள். வாங்க. 41 ரன்னை 3 ஓவரில் அடிச்சு வின் பண்ணிட்டாங்க. 3 ஓவர் கூட போட்டு முடிக்கல. அதே தானே. ஸோ ரொம்ப நல்ல மேட்ச் இது. ஈஸியா சீக்கிரமா முடிச்சிட்டாங்க. சோ அடுத்து ஆட போற டீம் யாருன்னு பாத்தீங்கன்னா 220 guys கானத்தூர் வர்சஸ் எவர்கிரீன் கிரிக்கெட் டீம் மானாமதி. அவ்வளவுதான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் டாஸ் வின் பண்ணது எவர்கிரீன் கிரிக்கெட் டீம் மானாமதி. டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் எடுத்திருக்காங்க. ஃபீல்டர்ஸ் உள்ள போயிடுங்க. மானாமதி டீம் ஃபீல்டர்ஸ் உள்ள போயிடுங்க. யாருக்கும் வெயிட் பண்ணாதீங்க. ஃபீல்டர்ஸ் உள்ள போயிடுங்க. ஓகே. அண்ட் பேட்ஸ்மேன் ரெடியா இருங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும்னா ஓவரால் அகெயின் 1 மேன் ஷோ அண்ட் 1 டீம் டாமினேஷன் தான் இந்த மேட்ச்மே நடந்திருக்குது. லோ ஸ்கோர் இருந்தாலும் பெரிய அளவில் வித்து ரூமு எதுவுமே கொடுக்காம அதெல்லாம் வாய்ப்புள்ள ராஜா எடுத்தா விக்கெட் இல்லை டாட்டுன்ற மாதிரி பவுலிங்கை போட்டு சூப்பராக பவுலிங் போட்டிருக்கிறாங்க முதல் இன்னிங்ஸில் நியூ கைஸு. அதை தொடர்ந்து 2வது இன்னிங்ஸுமே சேஸுமே வந்து எங்களுக்கு அவ்வளோ டைம் இல்லை, நாங்கள் முடிச்சுட்டு மத்தியானம் சோத்துக்கு வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி அண்ணா